நாளும் விசேஷமும். புதாஷ்டமி விரதம். நேயர்களே, அன்றாடம் நாம் காலையில் எழுகிறோம், கடமைகளை செய்கிறோம், தினம் தினம் புதிய நாளை சந்திக்கிறோம். ஆனால் நாம் தூங்கி எழுந்திருக்கும் போது இன்றைய நாளை தந்ததற்கு நன்றி இறைவா, இன்றைய நாள் நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும் என மனதில் வேண்டிக் கொண்டு அன்றாட கடமைகளை செய்ய துவங்குகிறோமா என்று நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மையில் நாம் இப்படித்தான் நடக்கிறோமா? ஆனால் அப்படி நாம் செய்யும் போது மனம் இலகுவாகும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். செய்து பாருங்கள், நன்மையே நடக்கும். நிச்சயம் அதை உணர்வீர்கள். மேலும் அன்றைய நாள் நட்சத்திரம் என்ன, சிறப்பு என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளும் கோளும் பற்றி சிந்தித்தால் பல ஆச்சரியமான விஷயங்கள், அபூர்வமான தகவல்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் புது புது சூழ்நிலைகளை சந்திக்கும் நாம் எதிர்பாராத பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறோம், குறைபாடுகளும் இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் அவை மனம் புத்தி தொடர்புடையதாகவும் இருக்கலாம். உதாரணத்திற்கு மந்தநிலை, மந்த புத்தி, மூளைத்திறன் குறைபாடு, தைரியம் இல்லாமை, படிப்பினை கண்டு பயம், குழப்பமான சிந்தனை, தாழ்வு மனப்பான்மை இவற்றால் சிரமப்பட்டிருக்கலாம். இனி கவலை வேண்டாம். உங்களுக்கான தீர்வுதான் புதாஷ்டமி விரதம். புதாஷ்டமி விரதமிருந்து இறை வழிபாடு செய்தால் முன்பு நாம் சொன்ன பிரச்சனைகளிலிருந்து நிரந்தர நிவாரணம் பெறலாம். ஏனென்றால் நவக்கிரகங்களில் புதன் கிரகமானது புத்திக்கு உரிய காரகத்துவம் உடைய கிரகம் என்பது ஜோதிட தகவல். இந்த 2026 ஆண்டில் மார்ச் 11 நாளை புதாஷ்டமி விரத நாள். புதாஷ்டமி விரதம் இருந்து இறை வழிபாடு செய்தால் புத்தி, மனம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நிரந்தர நிவாரணம் பெறலாம். புதாஷ்டமியா? நமக்கு வளர்ப்பிறை அஷ்டமி தெரியும், தேய்பிறை அஷ்டமி தெரியும், அதென்ன புதாஷ்டமி புதிதாக சொல்கிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம். புதாஷ்டமி என்றால் என்ன? புதாஷ்டமி நாளில் என்ன செய்ய வேண்டும்? புதாஷ்டமியால் நமக்கு என்ன நன்மை என பல விஷயங்களை இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி வருகிறது. அதில் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் 8வது திதியே அஷ்டமி. இந்த அஷ்டமி திதி புதன்கிழமை என்று வருவதால் அதற்கு புதாஷ்டமி என்று பெயர். இந்த நாள் விரத வழிபாட்டிற்கு உரிய நாள். அதை நாம் கடைபிடித்தால் அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரும். பொதுவாக அஷ்டமி நாள் காளியம்மன், துர்க்கையம்மன், காலபைரவர், சப்தகன்னிமார்கள் போன்ற தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த புதாஷ்டமியும் அஷ்டமாதர்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான விரத தினமாக நமது பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. புதாஷ்டமி எப்படி உருவானது? முன்னொரு காலத்தில் கௌசிகன் என்ற அந்தணரும் அவருடைய சகோதரி விஜயையும் கங்கை கரையில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மேய்ச்சலில் இருந்த அவர்களுடைய அரிய வகை எருது ஒன்று காணாமல் போனதால் அவர்கள் பதறி தவித்து அலைந்தனர். அப்போது பசியால் வாடிய கௌசிகன் கங்கை கரையில் விரத பூஜை செய்து வந்த தேவமகளிரை கண்டதும் பசியாக இருக்கிறது, உணவு தாருங்கள் என்று கேட்டான். ஆனால் அவர்களோ பூஜையில் சிரத்தையாக ஈடுபடுவோருக்கு மட்டுமே உணவு தர இயலும் என்று சொல்ல, பின் கௌசிகன் மற்றும் விஜயை இருவரும் அப்பூஜையில் பங்கேற்று தேவமகளிர் அளித்த பிரசாதத்தினை உண்டு இந்த விரதத்தின் மகிமையையும் கேட்டறிந்தார்கள். அதுவே புதாஷ்டமி விரதம். மேலும் தேவ மகளிரிடம் தங்களது குறையை சொல்ல அப்பெண்களோ தொலைந்து போன உன் எருது கிடைக்கும், அத்துடன் உன் தங்கைக்கும் நல்ல கணவன் கிடைப்பான் என்று ஆசிர்வதிக்க, அதன் பலனாக அவர்களுக்கு தொலைந்து போன எருது கிடைத்ததுடன் அவனது வாழ்வும் வளம் பெற துவங்கியது. கௌசிகன் தங்கையான விஜயை நல்ல கணவனை பெற்றாள். பின்னர் கௌசிகனும் அயோத்தியின் அரசனானான் என புராணங்கள் சொல்கின்றன.
புதாஷ்டமி விரதம் மேற்கொள்வது எப்படி? புதாஷ்டமி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் வீட்டில் சிவன், அம்பாள், காளி, துர்க்கை, சப்த கன்னிமார் படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் பானகம் மட்டுமே உண்டு உபவாசம் இருப்பது சிறப்பு. மாவிலைகளால் தைக்கப்பட்ட இலையில் கற்கண்டு சேர்ந்த அன்னத்தினை இட்டு நிவேதித்து அஷ்டமாதர்களான பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சண்டி மற்றும் சாமுண்டி ஆகியோரை வழிபடுவதாலும் அந்த அன்னத்தை தானம் செய்வதாலும் அறிவாற்றல் சிறக்கும், மூளை பலம் உண்டாகும், முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கும். மேலும் அக்னி சம்பந்தப்பட்ட 8 விதங்களில் வழிபடுவதால் உத்தமமான பலன்கள் கிடைக்கும். 8 வழிபாடுகள் என்னென்ன? 1. விளக்கேற்றுதல். 2. ஹோமம். 3. அக்னி பூர்வமாக தயாராகும் அன்னத்தை தானமளித்தல். 4. ஊதுபத்தி தீபம். 5. கற்பூர தீபம். 6. சாம்பிராணி தீபம். 7. பலவகையான தீபங்கள், உலோகம், மண், எலுமிச்சை தீபம் இவைகளை கோவிலில் இறைவனின் சன்னிதானத்தில் ஏற்ற வேண்டும். வீட்டில் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, அகல் விளக்கு ஏற்றலாம். 8. ஓடும் நதிகளில் மிதக்கும் இலை மடக்கு ஜலதீப பூஜை. நதிகளில் இலைகளின் மேல் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுதல். இவ்வாறு 8 வழிபாடுகள் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம். அல்லது வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்து கோவில் சென்று அம்பிகையை வழிபட்டு அன்னதானம் செய்யலாம். புதாஷ்டமி நாட்களில் பூமிக்கு வந்து அஷ்டலட்சுமிகளையும் வழிபடுபவர் வித்யாரண்ய மகரிஷி. அம்பாளுக்கு 8 விதமான அந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வித்யாரண்ய மகரிஷியின் அருள் வந்து கிட்டும். கோவில்களுக்கு சென்று காளியம்மன், துர்க்கையம்மன் தெய்வங்களுக்கும் எலுமிச்சம் பழம், செவ்வரளி மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபடலாம். இந்த நாளில் எழுது பொருட்களை தானம் செய்வதால் வித்யா கடாட்சம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. புதாஷ்டமி பைரவர் வழிபாடு. அதிகாலையில் சிவன் திருக்கோயில் சென்று சிவபெருமானையும் அம்பிகையையும் பைரவரையும் வழிபட்டு புதாஷ்டமி விரதத்தை துவங்கலாம். அதேபோல மாலையில் சிவன் கோயில் சென்று வழிபட்டு விரதத்தை பூர்த்தி செய்வது சிறந்தது. புதாஷ்டமி பைரவர் பூஜைக்கான நாளும் கூட. பொதுவாக தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை வேளையில் காலபைரவ வழிபாடு பல ஆலயங்களில் நடத்தப்படுகிறது. அந்த வழிபாடு சிறப்பிற்குரியது. அன்றைய தினம் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடத்தப்படும். காலபைரவர் சந்நிதி எதிரே பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுவார்கள். பெண்கள் புதாஷ்டமியில் விரதமிருந்து ஸ்ரீ காலபைரவரை வணங்கினால் புனிதமான நல்வரங்களை பெறலாம். புதாஷ்டமி நாளில் காலபைரவருக்கு புனுகு, கஸ்தூரி கலந்த சந்தனக்காப்பு இட்டு செவ்வரளி மாலை அல்லது வடைமாலை சாற்றி 6 அல்லது 8 கால வழிபாடு செய்வது சிறப்பானது. மேலும் பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதாவது 5 தனித்தனி அகல் விளக்கு எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்தடுத்த விளக்குகளில் பசுனை மற்றும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக் கொள்ளவும். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கோடு சேர்ந்திருக்க கூடாது. இப்படியாக விளக்கு ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கும், நல்லொருள் கிட்டும் என்று சொல்கிறார்கள். எல்லா சிவன் கோயில்களிலும் காலபைரவர் சன்னதி இருக்கும். தினமும் இரவில் நடைசாற்றப்படும் போது காலபைரவருக்கு பூஜை செய்து விட்டுத்தான் நடைசாற்றுவார்கள். இது கோயில் வழக்கம். காலபைரவர் தான் சிவன் கோயிலின் காவலர். அது மட்டுமல்ல, பக்தர்களாகிய நமக்கும் அவர் காவலர்தான். நம் துன்பங்களை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை, கவலைகளை தீர்ப்பவர் அவர். ஆபத்துகளிலிருந்து காப்பவர் அவர். அன்றைய நாள் குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் மற்றும் இனிப்பு வகைகளை பிரசாதமாக கொடுக்கலாம். கடன் தொல்லை குறையவும் குழந்தைகளுக்கு நோய் நொடி தாக்காமல் இருக்கவும் புதாஷ்டமி பைரவர் வழிபாடு உதவும்.
சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் நிறைந்த அசோக மரத்தை தோற்றுவித்த திருநாள் புதாஷ்டமி தினமே. சோகம் என்றால் துன்பம், அசோகம் என்றால் இன்பம். சீதையை கடத்திய ராவணன் அசோக மரங்கள் நிறைந்த இலங்கை வனத்தில் அவளை சிறை வைத்தான். அனுமன் எப்போது அசோக வனத்திற்குள் வந்தாரோ அப்போதே சீதையின் சோகம் நீங்கியது. அசோக மரம் மருத்துவ குணம் கொண்டது. இந்த மரத்தின் பட்டை பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு மருந்து என்றும் சொல்கிறார்கள். தமிழகத்தில் ஓசூர், திருவண்ணாமலை, ரமணாசிரமம் ஆகிய இடங்களிலும் இலங்கை நுவரேலியா பகுதியிலும் அசோக மரங்கள் உள்ளன. அதனால் புதனும் அஷ்டமியும் கூடும் புதாஷ்டமி நாட்களில் ஆலயங்களில் உள்ள அசோக மர தரிசனம் மற்றும் மரத்தை வலம் வருதல் விசேஷமானது. புதாஷ்டமி விரதம் இருந்தால் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம், நன்மட்கட்பேறு உண்டாகும், மரணத்திற்கு பின் பேரின்ப வாழ்வையும் பெறலாம். சுக்லபட்சம் அல்லது கிருஷ்ணபட்சம் அஷ்டமி புதன்கிழமை அன்று வந்தால் அன்றைய தினம் அம்பிகையை வழிபட்டு அன்னதானம் செய்ய வேண்டும். அஷ்டமி நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதும் விரதம் இருப்பதும் நல்ல பலனை தரும். அஷ்டமியில் விரதம் இருப்பவர்கள் உடல் ஊனமில்லாமலும் செல்வச் செழிப்புடனும் இருப்பார்கள் என்று சிவபுராணம் கூறுகிறது. அத்துடன் புதாஷ்டமி தினத்தில் 8 விதமான அக்னி வழிபாடுகளுடன் அஷ்டலட்சுமிகளையும் வழிபடலாம். ஆகவே நேயர்களே, சகல புண்ணிய பலன்களையும் அள்ளி தந்திடும் இந்த புதாஷ்டமி விரத தினத்தன்று காளி, துர்க்கை, பைரவர், அஷ்டமாதர் வழிபாடு செய்து அறிவாற்றல் பெருகி அளவில்லா நற்பலன்களை அடைவோம். நாளும் விசேஷமும். புதாஷ்டமி விரதம்.